இன்னைக்கு நம்ம டுட்டோரியலில் ட்ரை எக்ஸப்ட் பிளாக் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ட்ரை பிரிண்ட் ஹாய் எக்ஸப்ட் பிரிண்ட் கோட்ஸ்குள்ள ஹாய். இந்த கோட்ஸ்குள்ள ஹாய்ன்றது எனக்கு எரர் காட்டல, ஆனால் இது எரர் காட்டுது. ஏன்னா இந்த இடத்துல ஹைன்றது ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஹை இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு காட்டுது. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி காட்டுறேன், ரன் ஆகான்னு பார்க்கலாம். ஹையை டிஃபைனே பண்ணல, ஆனால் நமக்கு எப்படி இந்த ஹை வந்துச்சு அப்படின்னா அது காரணம் இந்த ட்ரை எக்ஸப்ட் பிளாக் தான். ஸோ இந்த எக்ஸப்ட் அப்படின்றது என்ன பண்ணணும்னா, ஒருவேளை எரர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணும்போது நமக்கு ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். அதான் இந்த ட்ரை எக்ஸப்ட் பிளாக். ஸோ இது வந்து நமக்கு எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணணும்னா, நம்மகிட்ட ஒரு பல்கான ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நம்ம ஏதோ ஒரு விதமாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராம். ஸோ x = 25x அப்படின்னு கொடுத்துருக்கேன். 25xன்றது நமக்கு தெரியும், ஃப்ளோட்டாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்படி கன்வெர்ட் பண்ண முடியாதப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து ஃப்ளோட்டாக ஸ்டோர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 25xன்னு கொடுத்துருங்க, நமக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் எரர் அப்படின்னு லேசாக டைப் பண்ணாலே போதும், என்னென்ன எரர் பைத்தான்ஸில் வந்து இருக்குது அப்படின்றத காட்டும். கீ எரர், டேப் எரர், நேம் எரர், டைப் எரர், இண்டெக்ஸ் எரர், அந்த மாதிரி ஏகப்பட்ட எரர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஆனால் நமக்கு 2-3 டைப் ஆஃப் எரர் வருது அப்படின்னா நம்ம இந்த எரரை மென்ஷன் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து வேல்யூவாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு வரக்கூடிய எரர் வந்து வேல்யூ எரர். ஸோ வேல்யூ எரர் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் இன்னொரு எக்ஸப்ட் பிளாக் ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை வந்து ஒன்று தான், எக்ஸப்ட் வந்து எத்தனை நாள் போகலாம். நமக்கு எந்த எக்ஸப்ட்டுமே கொடுக்கலன்னா அது ஜென்ரலாக எரர் அப்படின்றது எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி x = float of x பண்ணுவோம், அது நமக்கு தரக்கூடிய எரர் வந்து வேல்யூ எரர். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதையுமே ரன் பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு அதே தான் எக்ஸிக்யூட் ஆகுது. இதே நமக்கு இந்த இடத்துல வந்து y அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஒய்யை நம்ம டிஃபைனே பண்ணல. ஒய்ன்றது y is not defined காட்டுது இல்லையா, ஒய்யை நம்ம டிஃபைனே பண்ணல. அப்போ இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய எரர்ன்றது வந்து நேம் எரர். பார்த்தீங்கன்னா நேம் எரரில் நம்ம பிளாக்ல என்ன கொடுத்துருக்கோமோ அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா x = 25.02x அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ட்ரை எக்ஸப்ட் பிளாக் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டெஃபரெண்ட்டாக எரர் தான் வரும், இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா எக்ஸப்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸப்ட் பிளாக்ல என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் தனித்தனியாக பிச்சு போட சொல்லியிருக்கேன். அதான் இந்த ஃபார் லெட்டர் இன் எக்ஸ், ஒவ்வொரு லெட்டருக்கும் நான் தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஒருவேளை அந்த லெட்டர் வந்து இந்த மாதிரி டாட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒயில் அப்பன் பண்ணணும். டாட்டா இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு மறுபடியும் இதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். இந்த ரெண்டை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்துச்சுன்னா ஒயில் அப்பன் பண்ண சொல்லியிருக்கேன். இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த லெட்டரை விட்டுட்டு அடுத்ததுக்கு போக சொல்லியிருக்கேன், பாஸ். ஸோ பாஸ் கொடுத்தா அது ஒன்றும் கிடையாது, அது அந்த இடத்த ஃபில் பண்ணுறக்காது. இப்போ அதை எம்டியாக விட்டோம்னா நம்ம எரர் காமிக்கும். பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள், ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து பாஸ். அந்த இடத்துல ஒன்றுமே ஆகாது, சும்மா அது பாஸ் ஆகி போயிடும். ஸோ இந்த ஒய்டாட் அப்பன்ன்றது இது இன்டிஜராக இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸப்ட்டுக்கு ஜம்ப் ஆகிட்டு பாஸ் ஆகிடும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நான் இதில் 25.02x அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ வருது. ஸோ நடுவில் நான் என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்தா எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் மட்டும் இருந்து அந்த நம்பரையும் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் எனக்கு வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதே ப்ரோக்ராமில் நம்ம இன்னொரு புள்ளி வச்சோம்னா நம்ம கண்டிப்பாக எரர் தான் காமிக்கும். ஏன்னா ஒரு புள்ளி தான் நம்ம வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். 2 புள்ளி வச்சுருந்தோம்னா நமக்கு டெஃபினட்டாக எரர் தான் காமிக்கும். பார்த்திங்கன்னா 2 புள்ளி வருது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு வேரியபிள் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா லெட்டர் வந்து டாட்டா இருக்கணும், அதே நேரத்தில் கவுண்ட்டும் எனக்கு
லெஸ் தென் 1 இருக்கணும். கவுண்ட்டுன்றது நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த டாட் வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்னா இந்த கவுண்ட் வந்து நான் +1 இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ கவுண்ட் வந்து 1ன்னு ஆகிடும். அப்போ ரெண்டாவது இந்த டாட்டுக்கு வரும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். அதனால் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். 2 டாட் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து திங்க் பண்ணி என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தா என்ன மாதிரி நமக்கு அவுட்புட் வரும் அப்படின்றத திங்க் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். சிமிலர்லி இந்த லிஸ்ட் மேப் பண்ண கொடுத்துருக்கேன். இது நம்ம கொடுக்கலன்னா இன்டீஜரை நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு எரர் வரும். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட மோட்டிவ் என்னென்னா இது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஒருவேளை இது இன்டீஜர் ஆகுதுன்னா அதை வந்து லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுடுறோம். ஸோ அந்த லிஸ்ட்டு முழுக்க இன்டீஜராக தான் இருக்கும். அந்த இன்டீஜரை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த மேப் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ Z1ன்றது என்னென்னா ஒரு லிஸ்ட்டு ஃபுல் ஆஃப் இன்டீஜர்ஸ் அண்டு ஒரே ஒரு டாட் மட்டும் இருக்கும், 2வது டாட் வராது. அதை வந்து நான் எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் ஜாயின் பண்ணுறேன். அந்த ஜாயின் பண்ணுற வேல்யூவை நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி நமக்கு இந்த இது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டீஜராக மாத்திரம், ஆனால் அதை எதுலேயுமே ஸ்டோர் பண்ணல இல்லையா. அதை அப்படி சும்மா மாற்றி பார்க்குறோம். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா எஸ்கேப் ஆகிடணும். இந்த பாஸ் கொடுத்து எஸ்கேப் ஆகிடும். பாஸ் ஆகிடுச்சா லெட்டர் தான் அப்பன் பண்ணுறோம். லெட்டர்ன்றது ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங்கு தான், ஒரு லெட்டர் தான். அதனால எனக்கு இந்த ஸ்ட்ரிங்காக மறுபடியும் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை. நம்ம வந்துட்டு Z ஆஃப் ஜாயின் ஆஃப் டேரெக்டாக ஒய்னே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல Y = X மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஃப்ளோட் ஆஃப் Z கொடுத்துருவோம். சாரி, இந்த இடத்துல ஆக்சுவலி Z வரணும். ஒருவேளை இது வந்து நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு அப்புறம் எரர் காட்டும். ஸோ ஸ்பேஸ் விட்டால் கூட அந்த ஸ்பேஸை வந்து நமக்கு வந்து ஒரு இன்டிஜராக இல்லைன்னு ரிமூவ் பண்ணிடுது. ஸோ ஏஐஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஏஐ தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஐட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்பரை மட்டும் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஏஐ ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இவ்வளோ தான் ட்ரை எக்ஸப்ட் பிளாக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.